நடிகர் ரஜினிகாந்தை பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி ஒருமையில் பேசியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் நடிகர் ரஜினிகாந்தை 420 என்று ட்விட்டரில் சுப்பிரமணிய சுவாமி விமர்சித்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. சுப்பிரமணிய சுவாமிக்கு ரஜினி ரசிகர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் சென்னையில் பேசிய சுப்பிரமணிய சுவாமி ரஜினியை அரசியலுக்கு வருமாறு பாஜக அழைக்கவில்லை என்றார். மேலும் ரஜினியை ஒருமையிலும் அவர் பேசினார். என்ன பிஜேபி எங்க யார் பிஜேபியில் நேரடியாக போய் ரஜினியை சந்திச்சாரு எப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி. அது பழைய காலம் அவர் போய் சசிகலாவும் போய் தலையில் கை வச்சுட்டு வந்தார். அதுக்கு அர்த்தம் வந்து கூட்டணி வரும்னு அர்த்தம் இல்லை. ரஜினி வர்றது விரும்பலையா? அது பழைய கதையை எடுத்து அவன் வரமாட்டான்.